இந்த மாவட்டத்தில் வந்து கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் எண்ணிக்கிறோம் 19 பஞ்சாயத்து ஊராட்சிகளில் இந்த பாதிப்பு இந்த தென்பெண்ணையாறில் அதிகமான கூடுதல் உபரி நீர் வருவதனால் பாதிக்கக்கூடிய இடங்கள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. அதேபோல் மாநகராட்சியில் 7 வார்டுகளில் அங்கே பாதிப்பு அடையும் என்று கண்டறியப்பட்டு இதெல்லாம் பாதுகாப்பான இடங்களில் மக்களை தங்க வைக்கின்ற பணி முதற்கட்டமாக இப்போ செய்து கொண்டிருக்கின்றோம். முதற்கட்டமாக அதேபோல் இந்த 19 ஊராட்சிகளும் அதேபோல் 7 பகுதிகளுக்கும் தனி அதிகாரிகள் இங்கே மாவட்டத்தை சார்ந்த அனைத்து அதிகாரிகளை அங்கே வைத்து அவர்களுக்கு நேரடி கண்காணித்து அவர்களை அந்த பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தி தங்க வைக்க வேண்டும். அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும். அதேபோல் மருத்துவ முகாம் மூலமாக அவர்கள் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக தண்ணீர் வருவதற்கு 3 பகுதி தண்ணீர் வடிகின்ற அந்த ஆறு வடிகின்ற பகுதியில் முகத்துவாரத்தை அந்த தூர்வாரி இப்போ தண்ணீர் அதிகமாக கடலுக்கு கடல் உள்வாங்கி தண்ணீர் நேரடியாக கடலுக்கு செல்லுகின்ற பணியை செய்திருக்கின்றோம். அதே படகு மூலமாக இப்போது 40 படகு மூலமாக மக்களை அப்புறம் இங்கே குடியிருப்பு பகுதியிலிருந்து அவர்களை அழைத்து செல்வதற்கு இப்போ உட்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வருடைய ஆணையின்படி இப்போது நம்முடைய இங்கே மாவட்டத்திற்கு அதிகாரிகள் மூத்த IAS எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பேடி அவர்கள் ககன் சிங் பேடி அவர்களும் அதேபோல் ராமன் IAS அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அங்கே மேயர் மற்றும் துணை மேயர் வார்டு கவுன்சிலர்கள் அந்தந்த ஊராட்சியை சார்ந்த ஊராட்சி தலைவர்களெல்லாம் அங்கே முன்னின்று அதேபோல் அமைச்சர்கள் கூடுதலாக இந்த மாவட்டத்து அமைச்சர் என்ற அடிப்படையில் நானும் இங்கே தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் அவர்களும் இங்கே இருந்து பணியை ஆற்றுகிறோம். அவர்களுக்கு தேவையான உணவு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர். அந்த அடிப்படையில் செய்து கொண்டிருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட பகுதிகளெலாம் இந்த பொருட்கள் இந்த மெழுகுவத்தி இந்த மாதிரி இதெல்லாம் இப்போதான் ராத்திரி தான் 3 மணிக்கு மேலே தான் இது அறிந்து இப்போது அது ஏன்னா இப்போ கொஞ்சம் குறைவான நீர் வரும் என்று அறிந்தோம். திடீரென்று இந்த அளவுக்கு நீர் எதிர்பார்க்காத உபரி நீர் அதிகமாக வருவது யாரும் எதிர்பார்க்க முடியவில்லை. எதிர்பார்த்து அவருக்கு அடிப்படை வசதிகளை செய்வதற்கு தான் அந்த அதிகாரிகள்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் இப்போ அந்தந்த பகுதியை தாழ்வான பகுதியில் குடியிருக்கின்ற மக்கள் அந்த இடத்தை விட்டு வந்து அந்த முகாமில் தங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். அதையும் நீங்களும் வேண்டுகோள் வைக்க